Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. ಎಲ್ಲರಿಗೂ வணக்கம். நான் ಅನ್ನಪೂರ್ಣ ಭಾಸ್ಕರ್, பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியிலிருந்து பேசினிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். எங்களுக்கு செக்ரட்டரியேட் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அப்ரூவல் வந்திருக்கு. பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட அப்ரூவல் வந்திருக்கு. ஸோ இது எங்களுக்கு 12 ஸ்டேட்ஸ்ல இருந்து அப்ரூவல் வந்திருக்கு. இதை நீங்களே பார்க்கலாம். பாரத பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட சிம்பிள் கன்னா கிசான். இது கூட நீங்க பார்க்கலாம். நம்ம பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி கூட ஃபவுண்டர் ஜி வீரா ரெட்டி காரு. ஸோ அவங்க இந்த பார்ட்டியை உருவாக்கி இந்த 12 ஸ்டேட்ல கூட எம்பிக்கு வெல்கம் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே யார் யார் உங்களுக்கு நாங்க பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணணும், நாங்க தேசத்துக்காக நல்லது பண்ணணும், இது நேஷனல் வைட் பார்ட்டி, இது நேஷனல் பார்ட்டி, எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, இது நேஷனல் பார்ட்டி. சோ யார் யாரு இங்க நம்ம பார்ட்டிக்காக ஹெல்ப் பண்ணணும், நம்ம தேசத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னுட்டு யாரு நோக்கம் இருக்குதோ நம்ம பார்ட்டிக்கு ஜாயின் ஆகலாம். ஓகே. பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி ஓட நோக்கம், மெயின் நோக்கம் எஜுகேஷன். எஜுகேஷன் இன்னைக்கு என்ன ஆயிருக்குதுன்னாக்கா பிசினஸ் ஆயிருக்கு. காமன் மேனுக்கு ரீச் ஆகல எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஹை லெவல், லோ லெவல் இப்படி என்னட்டு ஏதோ ஒரு சிஸ்டம்ல போயின்னு இருக்கு எஜுகேஷன் சிஸ்டம். இட்ஸ் பிகம் அ பிசினஸ். ஸோ என்ன ஆகுது, இங்க நம்ம பார்ட்டியோட நோக்கம் என்னன்னாக்கா எல்லாருக்குமே ஒரே விதத்துல ரீச் ஆகணும். அனக்கா ஏழைங்க ஆகட்டும், பணக்காரங்க ஆகட்டும், இன்னொருத்தராகட்டும், மற்றவங்களாகட்டும், எல்லாருக்குமே எஜுகேஷன் சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்கணும். ஹை லெவல் எஜுகேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகணும். நம்ம பிரஜைங்களை நல்லா படிச்சு முன்னே வரணும் அப்படின்னுட்டு தான் எங்களோட நோக்கம் இருக்கிறது. சரி, ரெண்டாவது எங்களுக்கு ஹெல்த். இப்போ எவ்வளவு பேருங்க நல்ல ஹெல்த் இல்லாம, நல்ல மெடிசன் இல்லாம அவங்களோட உயிர் விட்டு இருக்காங்க. சோ இது என்ன ஆயிருக்கு, we are not able to give them the proper medicine. மெடிசன் டைம்க்கு சரியா கிடைக்கலனாக்கா எவ்வளவு பேர் உயிர் போயின்னு இருக்கு. சோ எங்களோட நோக்கம் என்னன்னாக்கா, நம்ம பார்ட்டியோட நோக்கம் என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல மெடிசன், தட் இஸ் ஃப்ரீ மெடிசன். இது ₹1 ₹2 அந்த மாதிரி மெடிசன் கிடையாது. ஃப்ரீ மெடிசன் மத்தலப் இப்போ எப்படி நம்ம எல்லா ஹை டெக்னாலஜில எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஸ்கேனிங் ஆகட்டும், ஒரு இன்னொரு ஆகட்டும், எதனா ஆகட்டும், ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும், எதா ஆகட்டும், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கணும் நம்ம பிரஜைங்களுக்கு அப்படின்னுட்டு அது நம்ம பண்ணணும் அப்படின்னுட்டு தான் நம்மளோட பார்ட்டியோட மெயின் உத்தேசம் இருக்கிறது. அப்புறமா அக்ரிகல்ச்சருக்கு வந்தாக்கா இப்போ நம்ம விவசாயம் பண்றோம் இல்லையா, விவசாயிங்களுக்கு எத்தனை பேர் விவசாயிகள் அவங்களும் செத்துன்னு இருக்காங்க. எதுக்கு அவங்க உயிர் விட்டுன்னு இருக்காங்க. 47 to 48 people a day are being killed by themselves. எதுக்கு இது ஆத்மஹத்தியை பண்ணின்னு இருக்காங்க? எதுக்கு பண்ணின்னு இருக்காங்க? நாங்க அவங்களுக்கு சரியா ஏதோ எவ்வளவு பார்ட்டி வந்துச்சுங்க, எந்த பார்ட்டியும் எதுவுமே பண்ணல. அவங்க அது பண்றாங்க, இது பண்றாங்க, அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், என்ன பண்ணாங்க? அவங்க எதுவுமே பண்ணல. சோ இப்போ நம்ம நியூ டெக்னாலஜியை ரைஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர்ல ஏதோ வெரி நியூ ஐடியாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்தாக்கா அவங்க பண்றது இல்லை. அவங்க சாவுறாங்க. ஏதோ சாவுறதுக்கு எதுவும் வாய்ப்பே இல்லையே. ஒரு நல்ல சிஸ்டம் நாங்க உருவாக்கி வைக்கணும் அவங்களுக்காக. அதே நம்மளோட நோக்கம். நல்ல எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க பண்ணுவாங்க எல்லாமே. அது அவங்களோட இது. இப்போ நம்ம மெயின் லேடிஸ், விமன் எம்பவர்மெண்ட் இல்ல. இப்போ ஹார்ட்லி ஒரு 5 to 6% அவ்வளவுதான் இருக்கிறது விமன் எம்பவர்மெண்ட். நம்மளுக்காக ஒரு இது கொடுத்திருக்கிறது.
ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னாக்கா we have to give them at least 50 to 60%. ஸோ மகிழங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளவு அநியாயம் ஆயின்னு இருக்கு அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ட்டு தான் எங்களோட மெயின் உத்தேசம் இருக்குது. ஸோ இங்கே இன்னொன்னு, விமன் எம்பவர்மெண்ட்ல எத்தனை பேரு புருஷன் இல்லாம இருப்பாங்க, குழந்தைகள் இல்லாம இருப்பாங்க, இதெல்லாம் எப்படி அவங்களோட பொழிப்பு எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். இப்போ ஸ்டடீஸ்ல இருந்து முன்னே வந்தாக்கா இப்போ எவ்வளவு பேர் பாஸ் அவுட் ஆயின்னு இருக்காங்க, அரௌண்ட் 9 lakhs to 10 lakhs of students பாஸ் அவுட் ஆகுறாங்க எவ்ரி இயர். அவங்களுக்கு எங்க இருக்கு எம்ப்ளாய்மெண்டே கிடையாது. அவங்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் அன்னிட்டு வருது ஒண்ணு மெயின் உத்தேசம் எங்களது, அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். சோ இதெல்லாம் நம்ம பண்ணப்ப என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம தேசத்துல ஒரு இது பாவர்ட்டி லைனே இருக்கிறது இல்லை. சோ பாவர்ட்டி லைன்ல நம்ம அவங்களை எடுக்கிறதுக்காக ஒரு இதுல நம்ம இந்த மாதிரி ஒரு உத்தேசத்துலதான் நாங்க இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். நம்ம பார்ட்டியோட மெயின் உத்தேசம் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கூட ரோல் அவுட் பண்ணணும் அப்படின்னுட்டு, எல்லாருக்குமே வேலை கொடுத்து எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்மளோட பார்ட்டியோட நோக்கம் இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா தமிழ்நாடுல எவ்வளவு பேரு எல்லா விதத்திலயும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எல்லாம் இது இருக்குது, எவ்வளவு எம்பிங்க இருக்கீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லாருமே இப்போ நம்ம பார்ட்டிக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்னபூர்ணா பாஸ்கர், பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டில இருந்து பேசின இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். எங்களுக்கு செக்ரட்டரியேட் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அப்ரூவல் வந்திருக்கு, பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட அப்ரூவல் வந்திருக்கு. ஸோ இது எங்களுக்கு 12 ஸ்டேட்ஸ்ல இருந்து அப்ரூவல் வந்திருக்கு. இதை நீங்களே பார்க்கலாம். பாரத பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட சிம்பிள் கன்னா கிசான், இது கூட நீங்க பார்க்கலாம். நம்ம பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட ஃபவுண்டர் ஜி வீரா ரெட்டி காரு. ஸோ அவங்க இந்த பார்ட்டியை உருவாக்கி இந்த 12 ஸ்டேட்ல கூட எம்பி வெல்கம் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே யார் உங்களுக்கு நாங்க பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணணும், நாங்க தேசத்துக்காக நல்லது பண்ணணும், இது நேஷனல் வைட் பார்ட்டி, இது நேஷனல் பார்ட்டி, எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, இது நேஷனல் பார்ட்டி. சோ யாரு இங்க நம்ம பார்ட்டிக்காக ஹெல்ப் பண்ணணும், நம்ம தேசத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னுட்டு யாரு நோக்கம் இருக்குதோ நம்ம பார்ட்டிக்கு ஜாயின் ஆகலாம். ஓகே, பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட நோக்கம், மெயின் நோக்கம் எஜுகேஷன். இன்னைக்கு என்ன ஆயின்னு இருக்குதுன்னாக்கா பிசினஸ் ஆயின்னு இருக்கு. காமன் மேனுக்கு ரீச் ஆகல எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஹை லெவல், லோ லெவல் இப்படி ஏதோ ஒரு சிஸ்டம்ல போயின்னு இருக்கு எஜுகேஷன் சிஸ்டம். இட்ஸ் பிகம் அ பிசினஸ். ஸோ என்ன ஆகுது, இங்க நம்ம பார்ட்டியோட நோக்கம் என்னன்னாக்கா எல்லாருக்குமே ஒரே விதத்துல ரீச் ஆகணும். அனக்கா ஏழைங்க ஆகட்டும், பணக்காரங்க ஆகட்டும், இன்னொருத்தராகட்டும், மற்றவங்களாகட்டும், எல்லாருக்குமே எஜுகேஷன் சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்கணும். ஹை லெவல் எஜுகேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகணும். நம்ம பிரஜைங்களை நல்லா படிச்சு முன்னே வரணும் அப்படின்னுட்டு தான் எங்களோட நோக்கம் இருக்கிறது. சரி, ரெண்டாவது எங்களுக்கு ஹெல்த். இப்போ எவ்வளவு பேருங்க நல்ல ஹெல்த் இல்லாம, நல்ல மெடிசன் இல்லாம அவங்களோட உயிர் விட்டுன்னு இருக்காங்க. ஸோ இது என்ன ஆயின்னு இருக்கு,
we are not able to give them the proper medicine. மெடிசன் டைம்க்கு சரியா கிடைக்கலனாக்கா எவ்வளவு பேர் உயிர் போயின்னு இருக்கு. ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னாக்கா, நம்ம பார்ட்டியோட நோக்கம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு நல்ல மெடிசன், தட் இஸ் ஃப்ரீ மெடிசன். இது வந்து ₹1 ₹2 அந்த மாதிரி மெடிசன் கிடையாது. ஃப்ரீ மெடிசன் மத்தலப் இப்போ எப்படி நம்ம எல்லா ஹை டெக்னாலஜில எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஸ்கேனிங் ஆகட்டும், ஒரு இன்னொரு ஆகட்டும், எதனா ஆகட்டும், ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும், எதா ஆகட்டும், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கணும் நம்ம பிரஜைங்களுக்கு அப்படின்னுட்டு அது ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்மளோட பார்ட்டியோட மெயின் உத்தேசம் இருக்கிறது. அப்புறமா அக்ரிகல்ச்சருக்கு வந்தாக்கா, இப்போ நம்ம விவசாயம் பண்றோம் இல்லையா, விவசாயிங்களுக்கு எத்தனை பேர் விவசாயிகள் அவங்களும் செத்துன்னு இருக்காங்க. எதுக்கு அவங்க உயிர் விட்டுன்னு இருக்காங்க? 47 to 48 people a day are being killed by themselves. எதுக்கு இது ஆத்மஹத்யா பண்ணின்னு இருக்காங்க? எதுக்கு பண்ணின்னு இருக்காங்க? நாங்க அவங்களுக்கு சரியா ஏதோ எவ்வளவு பார்ட்டி வந்துச்சுங்க, எந்த பார்ட்டியும் எதுவுமே பண்ணல. அவங்க அது பண்றாங்க, இது பண்றாங்க, அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், என்ன பண்ணாங்க? அவங்க எதுவுமே பண்ணல. சோ இப்போ நம்ம வந்து நியூ டெக்னாலஜியை ரைஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர்ல ஏதோ வெரி நியூ ஐடியாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்தாக்கா அவங்க ஏன் பண்றது இல்லை? அவங்க சாவுறாங்க? ஏதோ சாவுறதுக்கு எதுவும் வாய்ப்பே இல்லையே. ஒரு நல்ல சிஸ்டம் நாங்க உருவாக்கி வைக்கணும் அவங்களுக்காக. அதே நம்மளோட நோக்கம். நல்ல எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க பண்ணுவாங்க எல்லாமே. அது வந்து அவங்களோட இது. இப்போ நம்ம மெயின் வந்து லேடிஸ், விமன் எம்பவர்மெண்ட் இல்ல. இப்போ ஹார்ட்லி ஒரு 5 to 6% அவ்வளவுதான் இருக்கிறது விமன் எம்பவர்மெண்ட். நம்மளுக்காக ஒரு இது கொடுத்திருக்கிறது. சோ எங்களோட நோக்கம் என்னன்னாக்கா, we have to give them at least 50 to 60%. சோ மகிழங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு எவ்வளவு அநியாயம் ஆயின்னு இருக்கு அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னுட்டு தான் எங்களோட மெயின் உத்தேசம் இருக்கிறது. சோ இங்க இன்னொன்னு, விமன் எம்பவர்மெண்ட்ல எத்தனை பேரு புருஷன் இல்லாம இருப்பாங்க, குழந்தைகள் இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களோட பொழிப்பு எப்படி இருக்குது? அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ ஸ்டடீஸ்ல இருந்து முன்னே வந்தாக்கா இப்போ எவ்வளவு பேர் பாஸ் அவுட் ஆயின்னு இருக்காங்க. அரௌண்ட் 9 lakhs to 10 lakhs of students பாஸ் அவுட் ஆகுறாங்க எவ்ரி இயர். அவங்களுக்கு எங்க இருக்கு? எம்ப்ளாய்மெண்டே கிடையாது. அவங்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் அன்னிட்டு வருது ஒண்ணு மெயின் உத்தேசம் எங்களது. அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். சோ இதெல்லாம் நம்ம பண்ணப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம தேசத்துல ஒரு இது பாவர்ட்டி லைனே இருக்கிறது இல்ல. சோ பாவர்ட்டி லைன்ல நம்ம அவங்களை எடுக்கிறதுக்காக ஒரு இதுல நம்ம இந்த மாதிரி ஒரு உத்தேசத்துலதான் நாங்க இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். நம்ம பார்ட்டியோட மெயின் உத்தேசம் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கூட ரோல் அவுட் பண்ணணும் அப்படின்னுட்டு, எல்லாருக்குமே வேலை கொடுத்து எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னுட்டு தான் நம்மளோட பார்ட்டியோட நோக்கம் இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா, தமிழ்நாடுல எவ்வளவு பேரு எல்லா விதத்திலயும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எல்லாம் இது இருக்குது. எவ்வளவு எம்பிங்க இருக்கீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க. எல்லாருமே இப்போ நம்ம பார்ட்டிக்கு